ஒரு பெரிய மாநாடு, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேரை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தி கட்சி பேரை சொல்லி கொள்கைகள் நம்ம சொல்கிறோம். தேர்தல் வருது, சொன்ன பிறகு தேர்தல் நின்று தான் ஆகணும். நாம் எதிர்க்கிறது யாருக்குங்க? யாரை? 2 பெரிய ஜாம்பவான்கள் அசுர பலத்தோடு இருக்காங்க. அசுர பலத்தோட. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இப்போ இல்லை. அவருடைய வாரிசை நிரூபிக்கணும். அவருடைய வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம், வாழ்வா சாபா அப்படி நிர்பந்தம், பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, எந்த யுக்தியோட பண்ணுவாங்க. அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்ருக்காங்க. இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இப்போ இந்த கொள்கைகள் சொன்னால், அப்போ அது ஏற்படலைன்னு சொன்னால், இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் வந்து பலிக்கடை ஆக்க மாட்டேன். என்னை நம்பி வர்றவங்களை பலிக்கடை ஆக்குறதில்ல. கம்ப்ளீட்டாக அவன் வந்து எலெக்ஷன் தான் சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? எவ்வளோ பணம் அவன் வந்து கடன் விற்று, கொண்டாடி தாலி விற்று, வீடு விற்று, அவன் வந்து அப்படி அவன் வருவான் இல்லை? அவனுக்கு எப்படியா இந்த வயசில் இந்த காலத்தில் அது எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல சொல்லிடலாம்.